நோய் நம்மை வாட்டும் பொழுது, தரித்திரம் வாட்டும் பொழுது, விரோதிகள் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, ஓடுவதற்கு இடமில்லாமல் நாம் தவிக்கும் பொழுது, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? நான் எங்கே அவரிடம் பேசலாம்? என் அன்பிற்குரியவர்களே, எல்லாம் நலமாய் இருக்கும் பொழுது ஜெபிப்பது சுலபம். எல்லாம் நன்றாய் இருக்கும் பொழுது விசுவாசத்தை பற்றி பேசுவது மிக இனிமை. ஆனால் கடினமான சூழ்நிலை வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது, நஷ்டங்கள் வரும் பொழுது, கடன்காரர்கள் வந்து நாளை உன்னை ஜெயிலில் போடப் போகிறோம் என்று சொல்லும் பொழுது, நாளை கோர்ட் கேஸ் வரப்போகிறது, என்ன ஆகப் போகிறதோ என்ற பயம் உள்ளத்தை பிடிக்கும் பொழுது, உடல் முழுதும் தாங்க முடியாத நோயின் வேதனை வாட்டி வதைக்கும் பொழுது, நம்முடைய ஒரே கேள்வி, நான் அவரை எங்கே சந்திக்கலாம்? Where can I meet him? Where can I meet him? வேதம் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 11:4, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா! என்ன பதில் பாருங்கள். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? வேதம் சொல்லுகிறது, தினகரன், நீ அவரை அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் கண்டு சந்திக்கலாம். என்ன மகிழ்ச்சி, என்ன பரவசம்! 1 நாளாகமம் 28:2 வாசித்து பாருங்கள். தாவீது சொல்லுகிறார், நான் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறேன். எதற்கு? அவருடைய பாதப்படி அங்கு தங்குவதற்கு. அவருடைய பாதப்படி தங்குவதற்கு கட்டியிருக்கிறேன், பயப்படாதீர்கள். 2 நாளாகமம் 7:15-16 பாருங்கள். இந்த ஆலயத்தை சாலமோன் கட்டின பொழுது தேவனுக்கு ஒரே பரவசம், ஒரே மகிழ்ச்சி. அவர் என்ன சொன்னார்? ஐயோ, என்னுடைய இருதயம் இங்கே இருக்கும், என் கண்கள் இங்கே இருக்கும், என் காதுகள் திறந்தே இருக்கும், என் நாமம் இங்கே இருக்கும். ஒரே பரவசம் அவருக்கு. தேவன் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.